வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. இப்படி பர்சனல் ஃபினான்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்ன? இது ஏன் இதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க? சடன்லி ஐ ஹேட் அ மெடிக்கல் எமர்ஜென்சி. எனக்கு அது அரௌண்ட் 15 lakhs கிட்ட இமீடியட்டாக அதை கட்டணுங்கிறாங்க. இந்த ஆப் என்னுடைய பர்சனல் ஃபினான்ஸை நான் மேம்படுத்திக்கிறதுக்கு எனக்கு எப்படி மேம் ஹெல்ப் பண்ணுது? இது நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன், எனக்கு இத்தனை பேர் இருக்காங்க, நான் என் லைஃப் என்னோட பர்சனல் ஃபினான்ஸ் நான் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறேன்? எல்லா ஃபினான்ஷியல் அட்வைசரும் ரைட்டு தான், எல்லாருமே ரைட்டு, எல்லாருமே படித்தவங்க தான், எல்லாரும் ஃபினான்ஸ் தெரிஞ்சவங்க தான். ஆனால் அதில் எது எனக்கு ரைட் ஃபார் மீ அப்படிங்கிறத உங்களுக்கான பர்சனலைஸ்டு ஒரு ஃப்ரெண்டு வியூவர்ஸ்க்கு இதை நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எனக்கு அதை அப்படியே கொஞ்சம் செஞ்சு காட்டுங்க. டெப்ட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் கார் லோன் இருக்குது, ஹோம் லோன் இருக்குது, பர்சனல் லோன் இருக்குன்னா எந்த டெப்டை நீங்கள் முதல்ல பே ஆஃப் பண்ணணும்? அவன் எனக்கு மாதமே ஒரு 30,000 சம்பளம் வாங்குறேன்னு வைங்க உதாரணத்துக்கு. எனக்கு கல்யாணமாகி குழந்தையும் இருக்குன்னா இது என்னுடைய டேட்டா லீக் ஆயிரும், அந்த மாதிரி நான் எதாவது பயப்படுவேன். ஐ பீயிங் சீட்டட் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் நீங்கள் எடுக்கிற பாலிசிஸ் நான் சீட் ஆகிருக்கேனா இல்லையா, நான் கரெக்டாக தான் எடுத்திருக்கேன்னா. நடுவில் ஒரு இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், அது நீங்கள் கவனிக்கல. நீங்கள் ஒரு கார்ப்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆமாம், நீங்கள் 60 years ஆகும்போது வேலையை விட்டு ரிட்டையர் ஆகும்போது முடிஞ்சு போச்சு. நான் சொல்கிறேன், மணி கேன் பை ஹாப்பினஸ், மணி கேன் பை டைம். உங்கள் மணி எவ்வளோக்கு எவ்வளோ வேலை செய்தோ அவ்வளோக்கெவ்வளோ யூ கெட் யோர் டைம். பொதுவாங்க நம்மளுடைய பர்சனல் ஃபினான்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னாங்க, நமக்கு சம்பளம் வரும், அந்த சம்பளத்தில் செலவு பண்ணுவோம், கடனை அடைப்போம், மீதி கொஞ்சம் காசு வரும், அதை கொஞ்சம் வச்சுருந்துருப்போம். இல்லை இன்றைக்கி தேதிக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்குமே நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒன்று போடுவோம். அதையும் ஏதோ இன்னொரு கொஞ்சம் செலவு வந்துரும்னு சொல்லிட்டு அதையும் நம்ம எடுத்துருவோம். நம்ம குடும்பத்தையே நம்ம தான் பார்த்துக்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் இருப்போம். முதல் தலைமுறை பட்டதாரியாக இருப்போம், நம்ம தான் சம்பாதிப்போம், நிறைய பேருக்கு செய்ய வேண்டிய சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி உங்களுடைய பர்சனல் ஃபினான்ஸ் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்காகவும், சும்மா அதை உணர்த்த மட்டும் செய்யாமல் கூடவே இருந்து 24 hours நம்ம கூட இருந்து நமக்கு ஒருத்தவங்க உன்னுடைய ஃபினான்ஸ் நிலைமை இப்படி இருக்குப்பா, நீ இதில் இந்த நேரத்தில் இதை பண்ணிக்க இப்படி இருந்தினா நீ நாளைக்கு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துகிற மாதிரி. அதாவது நம்ம குடும்ப உறுப்பினர்களோ ஒரு ஃப்ரெண்டோ நமக்கு ஒரு தோலை தட்டி கொடுத்து, டேய் நீ இப்படி பண்ணாத, இது உனக்கு தப்புடா, டேய் நீ இப்படி பண்ணுறது சரிடா, டேய் நீ இதை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கிக்கடான்னு சொன்னால் எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஆப்புங்க பைசா ஸ்கோர் அப்படிங்கிறது ஆப்புடைய பேர். நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. இதை உருவாக்குனவங்க யாருன்னு கேட்டால் தான் அதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு 5 வருஷம் ஒரு முக்கியமான பெரிய கம்பெனியில் டேட்டா இன்ஜினியராக இருந்து ஃபினான்ஸ் மீது ஒரு தீராத காதலால் IIM இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்குது. இந்தியாவிலே இந்த IIM காலேஜஸ் தான் ஃபினான்ஸ்க்கான மிக முக்கியமான காலேஜஸ் டீச் பண்ணுறதுல. அதில் IIM கோழிக்கோடில் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் FAFM அப்படின்னு ஒரு கோர்ஸும் படித்து ஃபினான்ஷியல் லிட்ரஸின்னு சொல்லி நிறைய பேருக்கு பெரிய பெரிய பணக்காரங்களாகவும் இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் நம்மளை மாதிரியான ஆட்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி கிளாஸும் எடுக்கக்கூடியவங்க, ஆஹா நம்ம மக்களுக்கு நம்ம பசங்களுக்கு நம்ம ஒன்று செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பைசா ஸ்கோருங்கிற ஆப்பை டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மேம் நம்ம கூட இருக்காங்க. ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு செஷனாக, ஃபினான்ஷியல் செஷனாக நிச்சயமாக இது யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. வித்யாஸ்ரீ மேம், ஃபவுண்டர் ஆஃப் பைசா ஸ்கோர், அவங்கள வெல்கம் பண்ணுவோம். வணக்கம் மேம். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஃபார் வெல்கமிங். மேம் உங்ககிட்ட பேசுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல மேம், நீங்கள் டேட்டா இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கீங்க. நீங்கள் ஃபினான்ஸ்குள்ளே வந்தது எப்படி? நிறைய பேருடைய பர்சனல் ஃபினான்ஸை நம்ம மாற்றணும், கொஞ்சம் எல்லாரையும் ஸ்டேபிள் ஆக்கணும், நிறைய கடன் வாங்குறாங்க, ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸால் அவங்க நொடிஞ்சு போயிடுறாங்கன்னு சொல்லி நீங்கள் மனசுலேருந்து பேசுனது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசுனதை நான் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. சும்மா போகிற போக்கில் ஏதோ நான் ஒரு ஆப் வச்சுருக்கேன் அதை மக்கள்கிட்ட சொல்கிறேங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லை. உண்மையாகவே மக்களை நம்ம மாற்றணும்னு நினைக்கிறீங்க. இப்படி பர்சனல் ஃபினான்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்ன? இது ஏன் இதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க? இது லிட்டில் என்னோட பர்சனல் ஸ்டோரியும் இதில் வரும்னு வச்சுக்கோங்க. நான் நல்ல சஃபஸ்டிகேட்டடாக ஒரு MNCயில் ஒரு டேட்டா இன்ஜினியராக ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இட் வாஸ் அ ஃபேமிலி ஆஸ் யூஷுவல். நம்ம இந்தியன் ஃபேமிலி மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் ஒரு வீடு வாங்கணும், 50 lakhs லோன் போட்டு நான் ஒரு வீடு வாங்கியாச்சு. சடன்லி ஐ ஹேட் அ மெடிக்கல் எமர்ஜென்சி. எனக்கு அது அரௌண்ட் 15 lakhs கிட்ட இமீடியட்டாக அதை கட்டணுங்கிறாங்க.
என்னோட சேலரியில் 50 lakhs அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் லோனுக்காக நான் 50,000 மந்த்லி கொடுத்துட்டு இருக்கும்போது என் கையில் காசு இல்லை. அப்போது நான் தெரிஞ்சோ தெரியாமலோ எடுத்திருந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன டிசிஷன் என் லைஃப்குள்ளார வந்து இந்த 12 lakhs பிரச்சனையிலேருந்து என்னை வெளில கொண்டு வந்துச்சு. நான் வந்து இவ்வளோ நாள் வேலை செய்கிறேன், இவ்வளோ நாள் பண்ணேன், அந்த 12 lakhs லோனை நான் வந்து ஒரு சின்ன டிசிஷன் மாற்றிருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஃபினான்ஷியல் பற்றி நல்லா படிப்போம், நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா ஹெல்த் ரிஸ்க் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரும். அது இல்லாமல் நிறைய ரிஸ்க் இருக்குது. நம்மளோட டேர்ம் இன்சூரன்ஸஸ் இருக்குது, எமர்ஜென்சிஸ் இருக்குது, நம்ம கிட்ஸ் இருக்காங்க, கிட்ஸோட எஜுகேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பர்சனல் ஃபினான்ஸில் நிறைய விஷயம் இருக்குது. அப்போது இந்த எல்லா டிசிஷனையும் நான் ப்ராப்பராக எடுத்தேன்னா என்னோடய லைஃப் எங்கே போகும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. சரின்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் ரொம்ப படிக்க ஆரம்பித்தேன். ஸோ சின்ன சின்ன புக்ஸ், இந்த ஃபினான்ஸ் புக்ஸ் எல்லாமே நிறைய படிக்க ஆரம்பித்தேன். சைக்காலஜி ஆஃப் மனி, இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஸ் புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். அப்போது எனக்கு ஐஎம்ல ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிது. ஸோ அங்கேயும் உள்ளே போகும்போது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனிங் செஷன் மாதிரி இருக்குது. ஸோ வாட் வி ஆர் டூயிங், நம்ம ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுறோம், படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறோம், சம்பாரித்து வீடு வாங்குகிறோம், அவ்வளோதான். அந்த கார் வாங்குறோம் மேக்ஸிமம். அதுக்கு பேர் செட்டில்டுன்னு வேற வச்சிருக்கோம். ஆமாம், கரெக்ட். அதை செட்டில்டுன்னு வேற பெருமையாக சொல்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நம்ம அந்த வாலில் சுற்றுற ஒரு எலி மாதிரி தான் அந்த ஹாம்ஸ்டர். நீங்கள் வந்து ஒரு பொந்துக்குள்ளார விட்டிங்கன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் இருக்கும், அது மேலேயே ஏறி இருக்காது. அந்த லைஃப் சைக்கிள், நம்ம லைஃப் சைக்கிள் அதே மாதிரி ஆகிடுது. ஸோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், விச் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னுமே தெரியல. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஐடியாவாக தான் இந்த பைசா ஸ்கோர் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பித்தோம். சரி மேம், இப்போ பைசா ஸ்கோருங்கிறது ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் வந்து சிஸ்டம்லனா ஒரு வெப்சைட்டில் நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஆப் வந்து என்னுடைய பர்சனல் ஃபினான்ஸை நான் மேம்படுத்திக்கிறதுக்கு எனக்கு எப்படி மேம் ஹெல்ப் பண்ணுது இது? சார், பைசா ஸ்கோர் அப்படிங்கிறது இட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, மச்சான் எனக்கு இவ்வளோ சம்பளம் வருது, நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன், எனக்கு இத்தனை பேர் இருக்காங்க, நான் என் லைஃப் எங்கே, என்னோடய பர்சனல் ஃபினான்ஸ் நான் எங்கே இருந்து ஆரம்பிப்பேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கேருந்து 30 years கழிச்சு எனக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த ரிட்டையர்மெண்ட்டை நான் இப்போ இருந்து நான் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு போய் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னோம்னு வைங்க, அவன் நம்மளோட ஒரு மோசமான அவங்கதே நம்ம திருப்பி சொல்லுவான். தெரியுமா? அந்த விஷயத்தை தீக்கிறதுக்கு தான் இங்கே உங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவரோட பேர் பைசா ஸ்கோர். நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னோட மணி இவ்வளோ, என்னோட எக்ஸ்பென்ஸ் இவ்வளோ, எனக்கு இத்தனை பேர் டிபெண்டன்ஸ் இருக்காங்க, என்னோட கிட்ஸ் இருக்கலாம், என்னோட அம்மா இருக்கலாம், என்னோட அப்பா இருக்கலாம், எனக்கு இத்தனை டிபெண்டன்ஸ் இருக்காங்க, இவங்களோட ஃபினான்ஸும் நான் தான் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுப்பீங்க. நீங்கள் எந்த மாதிரி வேலையில் இருக்கீங்க, உங்களோட ஸ்டேபிளான இன்கம்மா, இன்ஸ்டேபிளான இன்கம்மா, இது எல்லாமே நீங்கள் கொடுப்பீங்க. கொடுக்கும்போது இவர் வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் லேக் ஆகுறீங்க, உங்கள் சேவிங்ஸ் கம்மியாக இருக்கா, நீங்கள் இன்சூரன்ஸ் தப்பாக எடுத்திருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு டெப்ட்டு, உங்களுக்கு வரம்பு மீறி டெப்ட் வச்சுருக்கீங்களா, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்டிடுவார், ஒரு ஸ்கோராக காட்டுவார். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் 100 நீங்கள் ஃபினான்ஸில் எவ்வளோ இருக்கீங்க அப்படிங்கிறத காட்டுவார். இப்போ நீங்கள் இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இருக்கும், யூடியூப் எல்லாமே பார்க்குறோம். இங்கே நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் இருக்காங்க. எல்லா ஃபினான்ஷியல் அட்வைசரும் ரைட்டு தான், எல்லாருமே ரைட்டு, எல்லாருமே படித்தவங்க தான், எல்லாரும் ஃபினான்ஸ் தெரிஞ்சவங்க தான். ஆனால் அதில் எது எனக்கு ரைட்? கரெக்ட். அதுதான் இப்போ குழப்பம். இப்போ நானே யோசிக்கும்போது, எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யோசிக்கும்போது எஸ்ஐபி போடணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. எதில் போடுறது அப்படின்னு கேட்டால் அதுவுமே ஆன்சர்ஸ் நிறைய இருக்குது. எனக்கு எது செட் ஆகுன்றதை என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு எது செட் ஆகுன்றது கொஞ்சம், இப்போ இந்த எனக்குன்னு ஒன்று வருதுல்ல, அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது பயங்கர டஃப்பாக இருக்குது. ஏன்னா ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கிறதுனால. ஸோ இந்த ரைட் ஃபார் மீ அப்படிங்கிறத உங்களுக்கான பர்சனலைஸ்டு ஒரு ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்டு உங்களோட ஃபினான்ஸை எப்பயுமே ஞாபகம் வச்சுருக்கோம். ஓகே, நீங்கள் எப்போ உங்கள் ஃபினான்ஸை பற்றின ஒரு டவுட் இருந்தாலும் இவங்கிட்ட போயிட்டு, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இது நான் அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்றதை, நீ இது அவ்வளோதானே, நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறேன். லைஃப் டைமுக்கு உங்களுக்கு இதை கொடுக்க போகிறாரு. நாளைக்கே உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகலாம், நாளைக்கே நீங்கள் டபுள் ஆகலாம், நாளைக்கே உங்களோட டிபெண்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், எனிதிங். நீங்கள் அப்போ போயிட்டு ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு எனக்கு இந்த மாதிரி டிபெண்டன்ஸ் 2 பேர் ஆகிட்டாங்க அவ்வளோதான் கொடுக்க போகிறீங்க. ஸோ அவர் வந்து திருப்பியும் உங்களோட ஃபினான்ஸை திருப்பி ரீஷஃபில் பண்ணி உங்களுக்கு என்ன மேத் வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கையில் கொடுத்துருவார். ஸோ அது நீங்கள் எப்படி அதை கொண்டு போகணும் அப்படிங்கிற ரூட்டையும் உங்களுக்கு கொடுத்துருவார். அந்த ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒரு பக்கத்துலேயே உங்கள் பாக்கெட்லேயே இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த கான்செப்ட் சார், பைசா ஸ்கோரோட விஷயம். எனக்கு அதை அப்படியே கொஞ்சம் செஞ்சு காட்டுறீங்களா? எனக்கு ஆப்பை எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி காட்டிட்டீங்கன்னா வியூவர்ஸ்க்கு வந்துட்டு இதை நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எனக்கு அதை அப்படியே கொஞ்சம் செஞ்சு காட்டுங்களேன் சார். இது வந்து பைசா ஸ்கோர் அப்படிங்கிற என்னோட ஆப்பு. இது வந்து paisascore.in அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் லாகின் பண்ண பேஜ்க்கு போகலாம். ஸோ
உங்களோட ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு ஃபுல்லாவே குடுத்துரும். லைக் உள்ள உங்களுக்கு இந்த பைசா ஸ்கோர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனால என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டிடும். நீங்க ஃபினான்ஷியலி எவ்வளோ ஹெல்த்தியா இருக்கீங்கன்றத காட்டும். நீங்க கம்மியான ஸ்கோர்ல இருக்கீங்க. நீங்க அத எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஸோ உங்களுக்கான ரோட் மேப்ப குடுக்கும். நீங்க ஆல்ரெடி ஒரு பேசிக்கான ஸ்கோர்ல இருக்கீங்கன்னா, அதை இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ரோட் மேப்ப குடுத்துரும். அடுத்து இன்சூரன்ஸ் கேப் ஃபைண்டர். சிலர் வந்து நமக்கு எது பெஸ்ட் இன்சூரன்ஸ்ன்னு தெரியாது. ஸோ என் ஃபேமிலிக்கு எவ்வளோ நம்பர் அமௌண்ட்டு நான் இன்சூரன்ஸ் போடணும். சிலர் வந்து டெர்ம் இன்சூரன்ஸ்ன்னு போகும்போதே யூலிப் பாலிசிஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டு இன்சூரன்ஸஸில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எது எடுக்கணும், இன்சூரன்ஸில் எது எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் சொல்லிடுவாங்க. அப்புறம் எஸ்ஐபி கோல் பிளானர் உங்களுக்கு இதில் கிடச்சிரும். அப்புறம் டாக்ஸ் ரெஜீம் ஆப்டிமைசர். சிலருக்கு வந்து எந்த டாக்ஸ் ரெஜீம் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஓல்டு ரெஜிமே பெனிஃபிட்டடாக இருக்கும், சிலருக்கு நியூ ரெஜிம் பெனிஃபிட்டடாக இருக்கும். ஸோ எது உங்களுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி உங்களுக்கு இதில் சொல்லிடுவோம். அடுத்து டெப்ட் பே ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது, அதை வந்து நீங்கள் எப்படி பே ஆஃப் பண்ண போகிறீங்க டெப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 4-5 டெப்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கார் லோன் இருக்குது, ஹோம் லோன் இருக்குது, பர்சனல் லோன் இருக்குன்னா எந்த டெப்ட்டை நீங்கள் முதல்ல பே ஆஃப் பண்ணணும், எதை அடுத்து பே ஆஃப் பண்ணணும், அதுக்கடுத்து எதை பே ஆஃப் பண்ணணும், அதை எப்படி பே ஆஃப் பண்ணணும். ஸோ என்கிட்ட காசு இருக்குன்னா நான் டேரெக்டாக போய் போடுவேன்னா, இல்லை மந்த்லி ஒரு இஎம்ஐ அமௌண்ட்டை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போடட்டுமா. ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு சஜஷன்ஸ் வந்து இந்த டெப்ட் பே ஆஃப் பிளானர் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இப்போ நான் சைன்இன் பண்ணி இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது காட்டுறேன். இப்போ நீங்கள் சைன்இன் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் பேஜ் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் பேஜில் நீங்கள் இந்த பிலோ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறீங்க. உங்களோட பர்சனல் இன்ஃபோவில் நீங்கள் எந்த டைப் ஆஃப் சிட்டி, என்ன டிபெண்டன்ஸ் உங்களுக்கு இருக்காங்க, இதெல்லாம் கொடுக்க போகிறோம். சிட்டி ஏன் இம்பார்ட்டன்ட்னா, லைஃப் ஸ்டைலுக்கு சிட்டி மேஜர் ரீசன். நீங்கள் சென்னையில் இருக்க அந்த லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு ஒரு லோக்கலில் ஆகாது. ஸோ அதை பேஸ் பண்ணியும் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை கூட நம்ம வந்து இதில் இன்கார்ப்ரேட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்கம். உங்களோட இன்கம் என்ன, நீங்கள் இது இல்லாமல் வேறு ஏதாவது இன்கம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டல் இன்கம்ஸ் வருது, அந்த மாதிரி ஏதாவது இன்கம்ஸ் வச்சுருக்கீங்களா, எவ்வளோ போனஸ் உங்களுக்கு கிடைக்குது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் கொடுக்க போகிறீங்க. அடுத்து எக்ஸ்பென்சஸ். மந்த்லி எக்ஸ்பென்ஸ் என்ன, எசென்ஷியல் என்ன, லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸ் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இது வரைக்கும் என்ன எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருக்கீங்க, இது வரைக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது எஸ்ஐபி போட்டுட்ருக்கீங்களா இல்லையா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் கொடுக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது வரைக்கும் இருக்கிற எத்தனை டெப்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ண போகிறீங்க. லைக் அ ஃப்ரெண்ட், நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கே சொல்ல போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேக்ஸ் இன்ஃபோவையும் நீங்கள் சொல்ல போகிறீங்க. நீங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது யூ வில் கெட் யோர் ஸ்கோர். நீங்கள் உங்களோட ஹெல்த் வைஸு நீங்கள் எவ்வளோ ஃபினான்ஷியல் ஹெல்த் வைஸ் எவ்வளோவில் இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் உங்களுக்கு ஸ்ப்ளிட் அப்பும் கிடைக்கும். நீங்கள் சேவிங்ஸ் நல்லா பண்ணுறீங்களா, டெப்டில் எவ்வளோ உங்களுக்கு மார்க், அந்த மாதிரி ஸ்ப்ளிட் அப்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். கீழேயே உங்களோட ரோட் மேப் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கம்மியாக இருக்குது, இதை வந்து நீங்கள் ஹை ப்ரையாரிட்டியாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுது. ஸோ இங்கே போயிட்டு ஃபிக்ஸ் திஸ் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத காட்டும். உங்களோட ஆனுவல் இன்கம்க்கு நீங்கள் எவ்வளோ டேர்ம் இன்சூரன்ஸ் வைக்கணும், பர்சனலைஸ்டாக உங்கள் ஆனுவல் இன்கம்க்கு உங்களுக்கு எவ்வளோ டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும். ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸுன்றது வந்து நம்மளோட ப்ரெசன்ஸ் இல்லாத நேரத்தில் நம்ம ஃபேமிலி வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம போடுற ஒரு விஷயம். ஸோ நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். நம்மக்கிட்ட வந்து நம்ம சொல்கிற அட்வைஸ் பண்ணுற யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் இங்கே கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ டேர்ம் இன்சூரன்ஸ் வேணும், எவ்வளோ ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும் அப்படிங்கிறத கரெக்டான நம்பர் உங்களுக்கு கண்ணில் காட்டிடும். அடுத்து வந்து நீங்கள் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்ட், நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஹை இன்ட்ரெஸ்ட் டெப்ட் ஒன்று வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20% இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நீங்கள் ஒரு டெப்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் குறைக்கணும். இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார் யுவர் சேலரி இட் இஸ் நாட் குட் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடும். ஸோ இதை வச்சு நீங்கள் எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதையோ, இல்லை அந்த லோனை எப்படி ப்ரீபே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம சொல்லிடுவோம். இங்கே வந்து டெப்ட் பிளானரில் போனீங்கன்னா இந்த லோனை எப்படி ப்ரீப்ளே பண்ணுறது, எப்படி இதை பே ஆஃப் பண்ணுறது அப்படின்றதுக்கான சொல்யூஷன்ஸை நம்ம இங்கே கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி கார் லோன் வந்து 9% கொடுத்துருக்கோம், 47 months கட்டுறோம் அப்படின்னா இதோட இன்ட்ரெஸ்ட் மட்டுமே உங்களுக்கு 2,10,000 10,000 காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கார் லோன் எடுக்க போகிறீங்க, ஒரு ஹோம் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குற 40 லட்சத்தையும் 45 லட்சத்தையும் தான் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக எவ்வளோ அவங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஸோ அது எவ்வளோன்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு அது தெரிய வரும்போது நீங்களே ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, நான் வந்து ஒரு 40 lakhs கொடுத்து வாங்குற ஒரு வீட்டுக்கு நான் திருப்பி கொடுக்கும்போது 1 crore நான் கட்டுறேன்னா, அப்போ அந்த 1 crore என்னால் சம்பாதிக்க முடிகிற விஷயம் தானே நான் திருப்பி கட்டுறேன் அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்புறமா இங்கே வந்து வேறு என்ன இருக்குன்னா மணி லீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு
போர்ஷன் வச்சுருக்கோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே மணி வச்சுருப்பாங்க. நான் சேவ் பண்ணுறேன், அந்த மணி வேலை செய்யல. அது நம்மளோட மணியை எல்லாரும் சொல்லுவாங்க, மணி கான்ட் பை ஹாப்பினஸ், மணி கான்ட் பை டைம். நான் சொல்கிறேன், மணி கேன் பை ஹாப்பினஸ், மணி கேன் பை டைம். உங்கள் மணி எவ்வளோக்கு எவ்வளோ வேலை செய்தோ அவ்வளோக்கு எவ்வளோ யூ கெட் யோர் டைம். எவ்வளோக்கு எவ்வளோ டைம் உங்களுக்கான டைம் உங்கள் கையில் கிடைக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ யூ ஆர் ஹாப்பி. நீங்கள் ஹாப்பியாக நீங்கள் நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ஹாப்பியான விஷயம். பயங்கர ஹாப்பி. அந்த ஹாப்பியான விஷயம் நமக்கு கிடைக்கும். மணி கேன் பை ஹாப்பினஸ். அது எல்லாருமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மணி லீக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு சும்மா இருக்கிற ஒரு அமௌண்ட்டை எடுத்து இன்ஃப்ளேஷனை விட ஹையாக மல்டிப்ளை ஆகிற இடத்துல நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, அந்த இடத்துல சும்மா இருக்கிற மணியை வந்து நீங்கள் கொண்டு போய் மாற்றி விட்டீங்க அப்படின்னா, இட் கேன் ஏர்ன் யூ டைம், இட் கேன் ஏர்ன் யூ வெல்த். ஸோ இந்த மாதிரி மணி லீக்ஸ் என்னென்னலாம் உங்கள் ப்ரொஃபைலில் இருக்குது அப்படிங்கிறத இட் வில் ஷோ யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து வி ஹாவ் சேலஞ்சஸ் டேப். இங்கே போனீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். லைக் மணியை எப்படி சேவ் பண்ணலாம், இங்கே வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நான் ஃபுட் டெலிவரி எடுக்க மாட்டேன், ஃபுட் ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட மாட்டேன், இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நான் இம்பல்ஸ் பை பண்ண மாட்டேன், சும்மா மாலுக்கு போவேன், சும்மா எதையோ ஒன்று கண்ணில் பார்த்து அழகாக இருக்குன்னு எடுத்துகிட்டு வருவேன், அந்த இம்பல்ஸ் பையிங் நான் பண்ணவே மாட்டேன். நான் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக டீ குடிக்க மாட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன சேலஞ்சஸ் கொடுக்கும், ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ். இது ஏன்னா மணி இஸ் அ ஹேபிட். எல்லாரும் சொல்கிறது தான், மணி இஸ் அ ஹேபிட். அந்த ஹேபிட்டை நீங்கள் எப்படி கொண்டு வர போகிறீங்க? எல்லாருமே சொல்கிறாங்க அந்த ஹேபிட்டை வந்து நீங்களாக கொண்டு வரணும். நம்ம கண்டிப்பாக பண்ண மாட்டோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு டீ குடிக்கக்கூடாதுன்னு நான் இன்னைக்கு காலையில் நினைப்பேன். எனக்கு டீ வாசனை வந்துச்சுன்னா நான் நேரம் போக தான் செய்வேன். 9 மணிக்கு முடிவு எடுப்போம், 10 மணிக்கு டீ குடிச்சிருவோம். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தேர் இஸ் சம்வன், உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூடன்னு பார்த்துட்டே இருக்காரு. நீ என்கிட்ட சொன்னல டீ குடிக்க மாட்டேன்னு சொன்னல, ஏன் குடிச்ச அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இங்கே இருக்காரு. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவீங்க. நான் டீ குடிக்க மாட்டேன் அப்படின்றதுல ப்ராப்பராக இருப்பீங்க. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக டீ குடிக்காமல், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ டீ, ஒரு நாள் டீ வச்சுக்கோங்க, ஒரு டீ 20 ரூபா போயிடுச்சு, 100 ரூபாய் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வைங்க. 7 நாளைக்கு 700 ரூபாய். இந்த 700 ரூபாயை நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது எவ்வளவோ மாறும்ன்றத உங்க கண்ணு முன்னாடி அது காட்டும். ஓகே, அதையும் சொல்லிடுவேன், அதையும் உங்களுக்கு சொல்லிடும். நீ இந்த 700 ரூபாய்னால நீ இவ்வளோ 700 ரூபாய் நீ தியாகம் பண்ணல, இந்த தியாகம் சும்மா போல. ஓகே, யூ ஆர் கெட்டிங் இட் பிகர் அப்படிங்கிறத உங்கள் கண்ணு முன்னாடியே அந்த நம்பர் உங்களுக்கு காட்டிடும். ஸோ அந்த நம்பரை காட்டும் போது உங்களுக்கு அது உத்வேகமாக வரும். ஓ பரவாயில்லையே, இந்த 700 ரூபாய் நமக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆயிருக்கா, அப்போ நாளைக்கு நான் திருப்பி வேற ஒன்று எடுக்கிறேன், இன்னும் பெட்டராக சேவ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த உங்களுக்குள்ளாரையே அந்த ஹேபிட் ஒன்று பில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒன்றுனா பில்ட் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஓகே நம்ம ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பெருமை வரும். கரெக்டு தான். மணி சேவிங்கிறதே அது ஒரு போதை மாதிரி. அது ஒன்ஸ் நம்ம உள்ள போயிட்டு அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னு வைங்களேன், நம்மளால நிறுத்தவே முடியாது. கண்டிப்பா. அதனால தான் அந்த ரிச் கெட் ரிச்சருங்கிறது கான்செப்ட் அதுதான். அவங்க அதுலயே ஒர்க் பண்ணி அந்த மணியவே வேலை செய்ய வைக்கிறது, கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது, அப்படியே பண்ணி ரிச் ஆயிடுறாங்க. கரெக்டான வார்த்தை சொன்னீங்க, மணியை வேலை செய்ய வைக்கிறது. ஆமா, பணத்தை வேலை செய்ய வைக்க, பணத்தை வேலை செய்ய வைப்பாங்க. நாம என்ன பண்றோம், நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். என்னைக்கு உங்க பணம் வேலை செய்ய ஆரம்பிக்குதோ யூ ஆர் கெட்டிங் ரிச்சர். அவ்வளவுதான். அதுக்கான ரோட் மேப் வந்து எனக்கு பைசா ஸ்கோர் உங்களுக்கு காட்டிடும். இட் வில் ஷோ யூ வாட் யூ ஆர், நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருக்கீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றத காட்டிடும். நெக்ஸ்ட் வி ஹேவ் கோல் பிளானர். இந்த கோல் பிளானருக்குள்ளார போனீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சரி என்னோட சேலரி வந்து 1 lakh per annum இருக்குது, எனக்கு இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் போகுது, எனக்கு கிட்ஸ் இருக்காங்க, நான்லாம் ஐஃபோனே வாங்கக்கூடாதா, நான்லாம் காரே வாங்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் யோசிக்கவே தேவையில்லை. ஆமாம், எனக்கு மாதமே ஒரு 30,000 சம்பளம் வாங்குறேன்னு வைங்க உதாரணத்துக்கு. எனக்கு கல்யாணமாகி குழந்தையும் இருக்குன்னா ஐஃபோனை பற்றிலாம் யோசிக்கவே முடியாது. அப்போது நீங்கள் நேராக என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ரொம்ப அடிச்சு இப்போ ஐஃபோனே வாங்கணும் நீங்கள் ரொம்ப முடிவு பண்ணிட்டீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? கடன் வாங்கிடுவோம் டக்குன்னு. அதை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன்ல. அதை பண்ணாதீங்கன்னு பைசா ஸ்கோர் சொல்லுவோம், சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுமா? ஆமாம், அது என்ன உங்களுக்கு சொல்லுன்னா, நீ ஐஃபோன் வாங்கு, நான் உன்னை வாங்காதேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீ இந்த பர்சன்டேஜ் அமௌண்ட்டு, நீ ஒரு மாதம் வந்து 20,000 உன் கையில் நிற்குது இல்லை, அதில் இவ்வளோ பர்சன்டேஜை நீ எடுத்து வை, இந்த டேட்டில் உன்னால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிடும். இந்த ரேட்டில் நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சின்னா இந்த டேட்டில் இந்த இயரில் உன்னால் கண்டிப்பாக வாங்க முடிஞ்சிடும். அந்த பேஷன்ஸ் லெவலில் கொஞ்சம் வச்சுக்கோ, ஒரு 6 மாதம் பொறுத்துக்கோயேன், ஒரு 8 மாதம் பொறுத்துக்கோயேன், சரி அப்படின்னு சொல்லி இது உங்களுக்கு சொல்லும். இது என்னுடைய டேட்டா வந்துட்டு லீக் ஆயிரும் அந்த மாதிரி நான் ஏதாவது பயப்படணும்? இது எல்லாமே ஃபுல்லி என்கிரிப்டட் டேட்டா சார். இதில் வந்து கம்ப்ளீட்லி டிபிடிபியோட லைசன்ஸ்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு டேட்டா லீக்கேஜோ எதுவுமே இருக்காது. இது ஃபுல்லாக என்கிரிப்டட் டேட்டாவாக தான் இருக்கும், யாராலையுமே வந்து பார்க்க முடியாது. உங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் மட்டும் தான் பார்க்க முடியும்.
நெக்ஸ்ட்டு வந்து ஆம் ஐ சீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் வச்சுருக்கோம். இது என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாவது தப்பான பாலிசி எடுத்திருக்கீங்களா? அந்த தப்பான பாலிசியில் நீங்கள் ஏதாவது சீட் ஆகுறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு அட்வைசரி காஸ்ட் எடுப்பாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குலாம் போனீங்கன்னா கூட அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மல் நிஃப்டி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும். சிலது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு நார்மலான ஒரு போர்ட்ஃபோலியோவே வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நிறைய கொடுத்து எடுப்போம். ஸோ இதெல்லாம் நான் சீட் ஆகிறேனா, இது வந்து கரெக்டாக தான் நான் போடுறேனா, இல்லை நான் தப்பாக போடுறேனா, நான் கரெக்டாக இருக்கேனா அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஆம் ஐ பீயிங் சீட்டட் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் நீங்கள் எடுக்கிற பாலிசிஸ் வந்து நான் சீட் ஆகிருக்கேனா இல்லையா, நான் கரெக்டாக தான் எடுத்திருக்கேனா, இல்லை நான் கரெக்டாக எடுக்கலைன்னா நான் எங்கே தப்பு பண்ணியிருக்கேன், எந்த மாதிரி பாலிசிஸ் நான் எடுத்தால் அது கரெக்டு உங்களோட ப்ரொஃபைலுக்கு. நான் இப்போ ஒரு பாலிசி எடுத்திருக்கேங்கிறத அதுகிட்ட சொல்லிடுறேன்ல, அந்த நேரத்தில் ஆஹா நீ தப்பு பண்ணியிருக்கப்பா, இது உன் இன்கம்க்கு நீ பண்ணுற வேலைக்கு இது கொஞ்சம் மிஸ்டேக் அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துது. கண்டிப்பாக ஃபைன். இது இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்சூரன்ஸ் கேப் ஃபைண்டர் இருக்குது, சேவிங்ஸ் செக் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஒரு நார்மல் ஆவரேஜ் இந்தியன் ஃபேமிலிக்கு சேவிங்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது மினிமம் 30% இருக்கணும். 30% இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா 30,000 ரூபாய் சேவிங்கில் இருக்கணும். இது வந்து மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் ஃபேமிலிஸில் இல்லை. மேம் இப்போது இந்த மாதிரி எனக்கு இது கேட்கும்போது ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு எனக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் என்னுடைய ஃபினான்ஸை முழுசாக அது புரிஞ்சுக்கிட்டு அது எனக்கு ஹெல்ப் பண்ணுது. நான் மிஸ்டேக் பண்ணும்போது அது எனக்கு தப்புன்னு சொல்லுது. நான் எனக்கு அடுத்த வருஷம் எனக்கு வந்துட்டு ஒரு அப்ரைசலில் சம்பளம் ஏறிச்சுன்னா நான் அதுகிட்ட சொல்லிட்டேன்னா சூப்பர்ப்பா இதெல்லாம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அது எனக்கு சொல்லும். எனக்கு செம்ம மேம். எனக்கு என்ன ஒன்றுனா, இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு அமௌண்ட்டு போட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா லைஃப் டைம் ஆக்சஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. அது நீங்கள் என்கிட்ட சொன்ன அமௌண்ட்டு ஒரு மினிமம் அமௌண்ட்டாக தான் இருக்குது. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. இதில் பார்த்து உங்களுக்கு இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, ரோட் மேப் இருக்குது, சேலஞ்ச் இருக்குது, ஆம் ஐ சீட்டட், இந்த மாதிரியான நீங்களே சொந்தமாக பில்டு பண்ணீங்க. இதை நீங்களே தான் கம்ப்ளீட்டாக நீங்களே பில்டு பண்ணது. ஏன்னா பீயிங் டேட்டா இன்ஜினியர் உங்கள் சாஃப்ட்வேர் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்படி பார்த்து இந்த மாதிரி வந்து நம்ம பசங்களுக்கு கொடுக்கணுங்கிற தாட் உங்களுக்கு எப்படி மேம் வந்துச்சு? சார் அது நம்ம பேசுகிறது, நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம்ல சார், பேசும்போது நமக்கு தெரியுது சார் அவங்க எங்கெங்கெல்லாம் விடுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ யாருக்குமே வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் எண்டு அப்படிங்கிறது நான் பேசுகிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நினைக்கிறது இல்லை. இப்போ அடுத்தடுத்து இன்றைக்கி ஒரு அப்டேட், சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கு, நான் இன்றைக்கி போடுறேன். இன்றைக்கி இந்த ஃபோன் நல்லாயிருக்கு, அடுத்த வருஷம் வேறு ஃபோன் நல்லா இருக்குன்னா இந்த ஃபோனை போட்டு அந்த ஃபோன் எடு, இந்த காரை போட்டு அந்த கார் எடு. இந்த மாதிரி தான் பீப்புள் இருக்காங்க தவிர ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சினாரியோ சொல்கிறேன். நீங்கள் கேட்குறது வந்து ஏன் பர்சனல் ஃபினான்ஸ்னால் நான் ஏன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சினாரியோ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ 30 years நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து மந்த்லி நல்ல சேலரி, நீங்கள் ஒரு கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து த மோஸ்ட் பாசிட்டிவ் செனாரியோ. இதை விட பாசிட்டிவாக உங்களுக்கு ஒரு செனாரியோ சொல்ல முடியாது அப்படி சொல்கிறேன். உங்களுக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க, ஸ்பவுஸ் இருக்காங்க, அப்படியே ரன் பண்ணுது. 30 years ஓடுது. 30 years முடியும் போது அட் த ஏஜ் ஆஃப் 60 நீங்கள் வந்து யூ ஆர் கெட்டிங் ரிட்டையர்ட் பை எனி மீன்ஸ். ஏதோ நீங்கள் இதில் வந்து இந்த 30 yearsல நீங்கள் ஒரு வீடு வாங்கி கட்டி லோனை முடிச்சிட்டிங்க, காரை வாங்கினீங்க, லோனை முடிச்சிட்டிங்க, யூ ஆர் செட்டில்ட் அட் மோஸ்ட். அப்போ உங்கள் கையில் வந்து ஒரு 20,000 ரூபாய் ஏதோ பை எனி மீன்ஸ் உங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு 20,000 மட்டும் கிடைக்குது. இன்னிலேருந்து 30 years கழிச்சு நான் சொல்கிறேன். அந்த 20,000 வச்சு நீங்களும் உங்கள் கிட்ஸ் எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க, அவங்கெல்லாம் அவங்கவுங்க ஃபேமிலி பார்த்துட்டு செட்டில் ஆகிட்டாங்க, தே ஆர் குட் அண்ட் எஃப், அதெல்லாம் ஓகே. அந்த 20,000 வச்சு நீங்களும் உங்கள் ஸ்பவுஸும் சர்வை பண்ண முடியுமா ஆஃப்டர் 30 years? ஆமாம் மேம், என்னோட சொந்த வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது. எனக்கு அதிகபட்ச செலவுங்கிறது எலக்ட்ரிக் பில்லும் சாப்பாடு செலவு மட்டும்தான் வரப்போகுது. 60 வயசும் போது ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கும், ஒரு மருந்து மாத்திரைக்கு வரும். அதுக்கு 2 பேத்துக்கு 20,000 ரூபா போதுமே, அழகாக வாழ்ந்துடலாம்ல. இங்கே தான் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இன்றைக்கி நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்குற பொருளை 30 வருஷம் கழிச்சு நீங்கள் 570 ரூபாய்க்கு வாங்குவீங்க. அரவுண்ட் 575 ருபீஸ் கிட்ட நீங்கள் வாங்குவீங்க. அதாவது 100 ரூபாய்க்கான பொருள் 575. அப்போனா அந்த 20,000ங்கிறது உங்களுக்கு எத்தனை ரூபாய்க்கு சமம்? இன்னைக்கு தேதிக்கு இருக்க 4,000 ரூபாய்க்கு சமம். அப்போ உங்களோட 60 வயசுல 4,000 ரூபாய் ஒர்த்து. அது 20,000 தான், பட் அதோட ஒர்த்து 4,000, அதோட வேல்யூ 4,000. பணம் வந்து அதனுடைய மதிப்பை இழக்குது. அப்படி மதிப்பை இழக்கும் போது will you survive in that situation? முடியாது. 4,000 ரூபாய் வச்சு நிச்சயமா. நான் நடுவில் ஒரு இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், அது நீங்கள் கவனிக்கல. நீங்கள் ஒரு கார்ப்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆமாம். நீங்கள் 60 years ஆகும்போது வேலையை விட்டு ரிட்டையர் ஆகும்போது முடிஞ்சு போச்சு. ஆமாம், முடிஞ்சிருச்சுல்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கும் உங்கள் ஸ்பவுஸுக்குமான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸஸ் யார் எடுப்பா?
அதுவும் நாங்க தான் எடுக்கணும் மெடிக்கல் அப்ப இன்சூரன்ஸ். அந்த இன்சூரன்ஸ் எப்ப எடுக்கணும்? இல்ல விட்டுருங்க, இது பேச்சு 4000 ரூபாய் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர நடக்க முடியாது அந்த காலத்துல. கண்டிப்பா. கார் எடுத்துட்டு போனா பெட்ரோல் விலை இன்னைக்கே 100 ரூபா இருக்கு. 30 வருஷம் கழிச்சு பெட்ரோல் விலை 350 ரூபா ஒரு லிட்டருக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆமா. அப்ப 4000 வச்சு நான் என்ன பண்ணுவேன்? ஆ, வாய்ப்பே கிடையாது. அப்போ வந்து எனக்கு மாசம் ஒரு 1 லட்சமாவது வேணுமா அந்த டயத்துல? கண்டிப்பா. உங்களுக்கு அது உங்களோட எக்ஸ்பென்ஸ் பொறுத்து. அது நம்ம பைசாஸ்கோ சொல்லிடுவாங்க உங்களுக்கு. இல்ல எதுக்குன்னு கேக்குறேன்னா, அன்னைக்கு 1 லட்சம் இருந்தாதான் அது இப்ப இருக்க 20,000க்கு சமம். சமம் கண்டிப்பா. இப்ப எனக்கு இப்பதான் 20,000. இப்பவே 20,000 பத்தாதே. நான் இப்போ வந்து தக்காளி விலை கிலோ 30 ரூபாய் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஹோட்டல் போய் 4 பேர் சாப்பிடுறோம் 1500 ரூபாய். அசால்ட்டா வந்துருது. ஆமா. ஒரு பரோட்டா 30 ரூபா மேம். ஆயிடுச்சு. பரோட்டாலாம் 3 ரூபா 4 ரூபாய்க்கு கூட நான் சாப்பிட்டுருக்கேன் சின்ன வயசுல. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடிலாம் விலை ஏற்றம்ங்கிறது 10 ரூபா வந்து 12 ரூபா ஆகும், 12 ரூபா 15 ரூபா ஆகும், 15 ரூபா 18 ரூபா ஆகும். இப்படிதான் விலை ஏறும். இன்னைக்கு 15 ரூபா பரோட்டா டைரக்டா 30க்கு போயிடுச்சு. டபுள் த டைம் ஆயிடுச்சு. என்ன செய்ய முடியும்? தோசைலாம் 50 ரூபான்னு போயிடுச்சு. இட்லி 15 ரூபா. நான் யோசிப்பேன், இட்லி எப்படா 15 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு எனக்கு மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணுமே செய்ய முடியல. லிட்டரலி காலையில 2 பேர் கடையில போய் சாப்பிடணும். 4 இட்லி சாப்பிட்டா 120 ரூபா கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கு ஒரு வேலைக்கு. யோசிச்சு பாருங்க. அப்படின்னா எங்கேயோ இருக்கு இப்பயே. நீங்க சொல்ற 30 வருஷம் கழிச்சுலாம் இட்லியே இருக்குமான்னு தெரியல. அந்த நிலைமைக்கு போயிரும் போல தெரியுது நாடு போறத பார்த்தா. சோ ரொம்ப கஷ்டம் தான் மேம் ஆக்சுவலா ஃபினான்ஸ்லாம் இருக்கு இல்லையா? சோ அதுக்காக தான் இன்னில இருந்தே நாங்க வந்து இத பண்ணு, இத செய், இத ஸ்டார்ட் பண்ணு. கரெக்ட் தான் மேம். நம்ம நிறைய பீப்புள்கிட்ட நான் இதை சொல்றேன், நிறைய அட்வைஸ் வந்து இப்போ ஹெல்த் அட்வைஸ்லாம் கூட நம்ம சேனல்ல நம்மளே நிறைய கொடுக்குறோம். நானே நிறைய சொல்லுவேன். ஏன்னா இந்த மெடிக்கலை பற்றி நான் அடிபட்டிருக்கேன். இப்போ ஃபினான்ஷியலுக்கு எப்படி நீங்கள் அடிபட்டு அதனால ஒன்று உருவாக்கி மற்றவங்க நல்லா இருக்கணும்னு ஒன்று செய்கிறீங்களோ, அதே மாதிரி ஹெல்த்துக்கு நான் அடிபட்டிருக்கேன். எங்கள் தாத்தாவை நான் ரொம்ப க்ளோஸாக பார்த்துருக்கேன், எங்கள் அப்பாவை பார்த்துருக்கேன், எங்கள் பெரியப்பாவை, இவங்க எல்லாருடைய மெடிக்கல் செலவுகளையும் நான் பார்த்துருக்கேன். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கிறதையும் பார்த்துருக்கேன். அதனால குடும்பம் எந்த நிலைமைக்கு போச்சு, அதுக்கு முன்னாடியான வெல்த் என்ன, அதுக்கப்புறமான வெல்த் என்னங்கிறதையும் நான் கண்ணால் அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் ஆக்சுவலி நாங்கள் இந்த ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் கூட நாங்கள் எல்லாரும் ஹெல்த் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த் மிக்ஸ் நாங்களே கூட தயாரிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த வெல்த்தை பற்றி பேசுறதே கிடையாது. நிறைய நீங்கள் மாட்டிக்கிருவீங்க, இதை சேவ் பண்ணுங்க அதை சேவ் பண்ணுங்கலாம் சொல்கிறதே இல்லை. ஹெல்த் இஸ் வெல்த்னு தான் சொல்கிறோமே தவிர வெல்த் இஸ் ஆக்சுவல் வெல்த்துங்கிறதையும் நம்ம கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை இன்னைக்கு உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டது, அப்படி ஒரு படித்த ஒரு பெண்மணி மூலமாக நீங்களே உருவாக்குன ஒரு விஷயம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பீப்புளுக்கும் ரொம்ப இது தேவையானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். லாஸ்ட்டாக ஃபார் அ மினிட் நேயர்கள்கிட்ட நேரடியாக நீங்கள் ஏதாவது பேசுனா யூ கேன் ஸ்பீக் மேம். இந்த பைசாஸ்கோர் ஆப் இது பில்ட் பண்ண ரீசன் வந்து எல்லாருக்குமான ஃபினான்ஷியல் லிட்ரஸி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ரீசன் தான். ஸோ யாரும் எங்கேயும் கன்ஃபியூஸ் ஆகாமல் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு பேசிக் பர்பஸோடு க்ரியேட் பண்ண ஆப் இது. இதில் நீங்கள் வெப்சைட் நீங்கள் லான்ச் பண்ணும்போது யூல் ஹாவ் அ ஃப்ரீ டெஸ்ட். அந்த ஃப்ரீ டெஸ்ட் போகும்போது நான் முன்னாடி காட்டின எல்லா இந்த ஆம் ஐ சீட்டட், என்னோட சேலஞ்சஸ், இது எதுவுமே உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. நீங்கள் இது லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் அ மினிமம் அமௌண்ட் நாங்கள் போட்டிருக்கோம். இதை போட்டிங்க அப்படின்னா நம்ம உள்ளே கொடுத்த எல்லா விதமான கால்குலேட்டர்ஸ், எல்லா விதமான பிளானர்ஸ், எல்லா சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட்லி அக்சஸ் பண்ண முடியும் ஃபார் அ லைஃப் டைம். ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள். கெட் பெட்டர் இன் யுவர் ஃபினான்ஷியல் லைஃப். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நீங்கள் வந்துட்டு பொறுமையாக உங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு, மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இது எங்களுடைய, நீங்கள் வெல்த்து, நாங்கள் ஹெல்த்து. இது எங்களுடைய ஆராவில் ஹெல்த் மிக்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் குடிச்சிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஆமாங்க, ஒரு முக்கியமான பாட்காஸ்ட், ஒரு பாசிட்டிவிட்டி பார்த்தோங்க. நான் எப்போயுமே சொல்கிறதா, நிறைய ஹெல்த்தை பற்றியும் நம்ம பார்ப்போம், பட் வெல்த்தை பற்றியும் பார்க்கணும். இன்னொன்று, இந்த அட்வைஸ்லாம் நமக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க, நமக்கு சொல்கிறதுக்கு ஆளும் இருக்க மாட்டாங்க, தெரியாது நிறைய பேருக்கு. அப்படி இருக்கும்போது இதுலேயே ஊர்ன ஐஏஎம்மில் படித்த ஒருத்தவங்க பில்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஆப் நம்ம கூடயே இருந்து, உன் வாழ்க்கை இப்படி இருக்குது, உன்னுடைய பொருளாதாரம் இப்படி இருக்குது, நீ இதெல்லாம் பண்ணி மேம்படுத்திக்கணும்னு நம்மகிட்ட ஒரு ஆள் சொன்னாங்கன்னா அது உண்மையாகவே நமக்கு சூப்பரான விஷயம் தானே. ஏன்னா நான் வந்துட்டு இந்த வெயிட்லாம் லாஸ் பண்ணும்போது ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி என்னுடைய கேலரி, நான் காலையில் என்ன சாப்பிடுவேன், மதியானம் என்ன சாப்பிடுவேன், அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். பண்ணிவிட்டு ஈவினிங் என்ன சாப்பிடுவேன், ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ கேலரி எடுத்துக்கணும், எவ்வளோ கேலரி எடுத்துக்கிறேன், எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லும்போது அது எனக்கு செம்மையாக ரெஸ்பாண்ட் பண்ணும். நான் ஒரு சில நேரம் டக்குன்னு ஒரு வடை சாப்பிடணும்னு நினச்சா கூட லேசாக பயப்படுவேன். ஆஹா, நான் இப்போ போய் அந்த ஆப்பில் போய் வடைன்னு போடணுமே, போட்டால் அது கொஞ்சம் கூட வந்துடுமே, ஐயோ அப்போனா வெயிட் ஏறிடுமே அப்படின்னு தோணும். வடை சாப்பிட்டா வெயிட் ஏறும்னு எனக்கே தெரியும். ஆனால் அது ஒரு ஆப் இருக்குது, அதில் நான் போடணுன்னும் போது இன்னும் கொஞ்சம் எனக்கு கான்சியஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நிச்சயமாக அவங்க எல்லாருடைய பொருளாதார வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக ஆக்குவதற்கு பைசாஸ்கோர் உதவும்னு மேம் நம்புகிறாங்க, நானும் நம்புகிறேன். ஸோ நான் அகைன் சொல்கிறேன், யாருக்கு தேவையோ அவங்க டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க.
இன்னொரு இதே மாதிரியான ஒரு நல்ல ஆறாவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி. காசு பணம் கொட்டு மணி கரன்சி நோட்டு கட்டு கண்ணு ரெண்ட மறைக்கு